அறியாம நம்மளை சுத்தி பல பிளாக் ஸ்வான்ஸ் இருக்காங்க. நம்ம வீட்டுல, வேலையில, வாழ்க்கையில இதுதான் என்னோட ஜாப், இது என் ரோல் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அதை கொண்டு வீட்லயோ தன்னோட பர்சனல் லைஃப்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ மர்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த ரோல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பொசிஷனையோ பவரையோ அங்கயோட பிரேக் பண்ண தெரியாம அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு பெரிய சிக்கலுக்கு, மன உளைச்சலுக்கும் ஆளாறாங்க. அப்படிதாங்க என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண படம் பிளாக் ஸ்வான். அதுல நீனா அப்படின்ற கேரக்டர் ஒரு அழகான பாலே டான்சர். அந்த பொண்ணு மேடையில பர்ஃபெக்டா ஆடணும், தான் பெரிய டான்சரா மாறணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப பயிற்சி எடுப்பா. பட் அவ தான் டான்சர் அப்படிங்கறதோட நிறுத்தாம அந்த கேரக்டராவே மாறுவா. ஒரு டார்க்கான கேரக்டர் போர்ட்ரே பண்ண தன்னையே ஆட்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த விஷயமே அவளை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிடும். அவளால அதிலிருந்து வர முடியாது. இப்படி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குல்ல, எது வேலை எது வாழ்க்கை, எப்படி நெகட்டிவ் ஷேட் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற விஷயம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதை பத்தி நிறைய நான் ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கும் போதோ இல்ல அதை பத்தி சிந்திக்கும் போதோ நான் அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முடிவு எடுத்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. வெல்கம் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோல எப்படி ஒரு பாத்திரத்துக்கு நாம கொடுக்கிற அந்த இமோஷனை நாம கரெக்டான நேரத்துல கட் டவுன் பண்ண தெரியாட்டி அது நம்மளையே ஆக்கிரமிச்சிடும், அது எப்படி நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அப்படின்றத பத்தி பேச போறோம். நம்ம எல்லாரும் ஜோக்கர் மூவி பார்த்திருப்போம். அதுல வக்கீன் ஃபீனிக்ஸோட ஆக்டிங்கை புகழ்ந்து தள்ளாதவங்க யாருமே கிடையாது. பல சீன்ல அவரு நடிக்கிறாரா இல்ல அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். அந்த பாத்திரத்துல ஒன்றி நடிச்சிருப்பாரு, நம்மளே மறந்து கைத்தட்டி இருக்கும், நம்மளே மறந்து அவரை அவ்வளோ அப்ளாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு அவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? அவரு வாழ்க்கை. ஒரு கட்டத்துல நாம மறந்துடுறோம். அதுலேருந்து பேர் வருதா, புகழ் வருதா, பணம் வருதா, இந்த டெடிகேஷன் ஓகே தான், இந்த மாதிரி பர்சனாலிட்டி பிரேக் டவுன் கரெக்ட் தான் அப்படின்னு சொசைட்டி ஒரு தப்பான லேபிளையோ டேகையோ அவங்க நெத்தியில கொடுத்ததோட விளைவு தான் பல பேர் அந்த கேரக்டர்லேருந்து வெளியில வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு அவங்களால போக முடியாம தான் எப்படி தன்னோட ரோல்ஸ்லயே இருந்தாங்களோ, ஆக்டர்ஸ் சில பேர் அந்த நெகட்டிவ் ஷேடை ரொம்ப நாள் தாங்கி நடிக்கிறாங்களோ அதே விஷயத்த கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அது நாளடைவில் அவங்க பர்சனாலிட்டியாவே மாறிடுது. ஜோக்கர் படத்துல நடிக்கிறதுக்காக வக்கீன் ஃபீனிக்ஸ் கொடுத்த வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த படத்துல அவர் உடல் எடை ரொம்ப மெலிய வேண்டியதா இருந்துச்சு. அவரு அந்த நெகட்டிவ் ஷேடை நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு, தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் தன்னோட கருத்துக்களையோ தன்னோட தாட்ஸையோ மற்றவங்ககிட்ட ஷேர் பண்றது ரொம்ப குறைவா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த தனிமையை அவருக்கு ஒரு சிறையா மாறிடுச்சு. தொடர்ந்து நெகட்டிவ் ஷேடை பத்தி மட்டுமே யோசிக்கும் போது அவர் மனசு ஒரு மாதிரி ஒரு பிளவுக்கு உட்படுத்திடுச்சு அவரையே. அந்த படம் முடிக்கும் போது வேணா அவருக்கு பேரு புகழ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். பட் அது அவருக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு டேமேஜ் ரொம்ப நாள் கொடுத்துருக்கு. இந்த வழியில இருக்கிறது அந்த ஊர் ஆக்டர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. நீயா நானா அப்படின்ற அந்த ஷோவை நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும்போது நெகட்டிவ் ஷேட் பிளே பண்ணிட்டு இருந்த நிறைய ஆக்டர்ஸ் அந்த கேரக்டரை விட்டு வெளியே வராம தன்னோட சைக்காலஜி மாறி போறத பத்தி அவங்க ரொம்ப அழகா அந்த ஷோல பேசியிருப்பாங்க. அதுல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்கிறத அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணினாங்களாம். ஆனால் இவங்க அப்படி சேஞ்ச் ஆறாங்க அப்படின்றத அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. ரோல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் பர்சனாலிட்டி டிசார்டரை பத்தி நான் சில டான்சர்ஸ் கிட்ட பேசினேன். அவங்க எனக்கு இந்த விஷயத்துக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி பாத்திர பிரவேசம் அப்படின்ற கான்செப்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அவங்க ஒரு கேரக்டரா மாறி அதை போர்ட்ரே பண்ணும்போது அதை மனசுல ரொம்ப டீப்பா உள்வாங்கிக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள அவ போறாளோ அந்த அளவுக்கு அதை எக்ஸிட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா பல நாள் அவங்க அந்த ரோலாவே கற்பனை பண்ணிக்கிறதும் ரியல் லைஃப்ல வரும்போது அந்த பாத்திரமாவே அவ வாழறதும் எனக்கு அவங்க சொல்லும் போது, ஓ இது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கிறத நான் உணர்றேன். இது மட்டும் இல்லைங்க, பல டீச்சர்ஸ்
பல மேனேஜர், பல அத்தாரிட்டி அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க இதுதான் என் வேலை, இது இதோட முடிஞ்சிடுது அப்படின்றத மறந்துட்டு அதே விஷயத்த வீட்டுலயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இதெல்லாம் எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன். முதல் விஷயம், லிவிங் வெல். லிவிங் வெல் இஸ் நாட் ஜஸ்ட் அச்சீவிங். நீ சாதனையாளர் ஆனால் மட்டும்தான் நீ வாழ தகுந்த மனிதன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாலோ இல்ல உங்க மைண்டே அப்படி நினைச்சாலோ ப்ளீஸ் அதை மாத்திக்கோங்க. நிம்மதியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மைண்டு அதுதானே உண்மையான சக்தியாகவும் உண்மையான வெற்றியாகவும் உண்மையான சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அடுத்த விஷயம், உங்க ரோல் அப்படின்றது ஒரு ஆடை மாதிரி. அதை எப்ப எங்க அதோட கழட்டி போட்டுட்டு வேற ஒரு ஆடையை தெரிச்சுட்டு நீங்க வாழ பழகிக்கிட்டா மட்டும்தான் அந்த வேலையோட இம்பாக்டோ அந்த ரோலோட இம்பாக்டோ உங்க லைஃப்ல வந்து உங்களே பலி வாங்காம தடுக்கும். மூணாவது முக்கியமான விஷயம், ஒரு நான் ப்ரொடக்டிவ் சந்தோஷங்களை எப்பவுமே செஞ்சு பழகுங்க. பாட்டு கேட்க பிடிக்குதா, வாக்கிங் போக பிடிக்குதா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறீங்களா, ப்ளீஸ் பண்ணுங்க. எல்லாம் நீங்க செய்யற வேலையுமே உங்களுக்கு அது வேலையோட தான் சம்பந்தப்படுத்தும். அது உங்களுக்கு எப்பவும் வெற்றியை கொடுக்கிற வேலையை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு உங்களோட எல்லா டாஸ்கையும் வேலை, வெற்றி, முன்னேற்றம் இதோட வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான சந்தோஷம், அந்த ஈடு இணையற்ற அந்த ஹாப்பினஸ் அது என்னன்றதே மறந்து போயிடும். ஸோ ப்ளீஸ் ஹாவ் சம் ஹாபிஸ் விச் ஆர் கம்ப்ளீட்லி நான் ப்ரொடக்டிவ். இது எல்லாத்தையும் விட நான் முழுமையா வவுச் பண்ற ஒரு விஷயம், கீப் யுவர் இன்னர் சைல்ட் ஆக்டிவ். உங்க குழந்தை மனசுக்கு வெற்றி அப்படின்றதே ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா, எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து குட்டி குட்டி விஷயத்துல கூட சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. உங்களுக்கு அந்த மாதிரி லைஃப் வேணுமா இல்லை வெற்றி வேணுமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். வெற்றி எல்லாருக்கும் வேணும், ஆனால் தன்னையே தொலைச்சிட்டு எது நிம்மதி அப்படின்றதையே மறந்துட்ட வெற்றி யாருக்கு தான் வேணும்? இந்த வீடியோவை நம்ம பண்றதுக்கு முக்கியமான நோக்கமே we should all be successful but not at the cost of self destruction. நம்மளையே அழிச்சுண்டு நம்மளோட சந்தோஷத்தையே ஒரு கொலைச்சிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கிற வெற்றி அது எப்படி வெற்றியா இருக்க முடியும்? அது நமக்கே தெரியாம நாம குடிக்கிற பாய்சனா தான் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணினாலோ, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாலோ டூ ஷேர் இட் வித் them. இது போன்று இன்னும் இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸுடன், இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச தாட்ஸுடன் உங்களை சந்திப்பது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep watching Musings with Priya. நன்றி.